பேராற்றலாய் பெருங்கருணை வடியமாய் இறை சபையிலிருந்து இறை மகா சபையிலிருந்து உயர் சபையிலிருந்து உன்னத சபையிலிருந்து இறை அவதாரம் எடுத்து அரசாட்சி செய்கின்ற அகத்தியமாய் இருந்து ஜெகத்தியம் ஆளுகின்ற மகா சபையிலே இருந்து 14 லோகங்களிலும் இல்லாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற எச்சித்தனுக்கும் தேவர்களுக்கும் அருளப்படாத ஈசனே நூலாக வந்து இறைவனே நூலாக வந்து சிவமே நூலாக வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற யுகங்களிலும் கொடுக்கப்படாத இனிமேல் கொடுக்க இயலாத ஆற்றல் மிகுந்த அரிய நூல் துணை கொண்டு அற்புத நூல் துணை கொண்டு தேவர்கள் சித்தர்கள் படையலை துணையாக கொண்டு திருமுருகப் படைதனை துணையாக பரந்தாமனின் 10 அவதார நிலைகளை பேராற்றலை தன் ஆற்றலாக கொண்டு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஆற்றலை எல்லாம் 14 லோகங்களில் உள்ள ஆற்றல்களை எல்லாம் 27,000 கோடி திருமுருக லோகங்களில் ஆற்றலை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் பேராற்றலாய் களி எனும் சாக்கடை நிலை தன்னை கலியுகத்திலே நடைபெறுகின்ற அதர்ம நிலைகளை தகர்த்தெறிய இறைவன் அவதாரம் எடுத்த அற்புத தலவழி பயணப்பட்டு உயர்வழி பயணப்பட்டு உன்னத அகத்திய வழி பயணப்பட்டு சித்தர்கள் தேவர்களுடனே பயணப்பட்டு வேற்று மாற்று நிலை கொண்ட மானிடர்களுக்குள் அற்புதமாக உயர் சிந்தை கொண்ட உன்னத சிந்தை கொண்ட உத்தம சிந்தை கொண்ட தர்ம சிந்தனை கொண்ட மனிதர்களை துணையாக கொண்டு மாற்றம் நிகழ்த்துகின்ற மகா மாற்றம் நிகழ்த்துகின்ற உன்னதமான தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற யுகம் அழியாது யுகமாற்றம் மலரச் செய்கின்ற அற்புத பயணம் தன்னை உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சிவம் நடத்தி சிவமகா சித்த சபை அகத்திய மகா சபை தர்மசாலை சிவசாலை சித்தர்வனம் சித்தர் காடுகள் ஞான பட்டறை என்கின்ற அற்புதமான ஞாபங்களை எல்லாம் சித்தர்களின் தேவர்களின் திருவாயில் மூலமாக கேட்டு அருளாட்சி செய்கின்ற அத்தகைய வண்டல் வனம் என்கின்ற வண்டானம் என்கின்ற அற்புதமான பிரபஞ்சத்தின் மைய தலமாக உயர் நிலை கொண்ட உன்னத தேவ ஆட்சி நடைபெறுகின்ற திருமுருகன் அறுபடை ஆற்றலை ஒருபடையாக கொண்டமர்ந்த பரந்தாமன் 10 அவதார நிலைகளை தாரை வார்த்த அமர்ந்த பிரம்ம தேவன் வந்து அற்புதமான அத்தகைய களி மாற்றை நிகழ்வினை எழுத்தாணி கொண்டு எழுதி அமர்ந்திருக்கின்ற தலவழி உயர்வழி உன்னத பெருவழியிலே பயணப்பட்டு குலசேகர பட்டினம் என்ற பெருமாள்பட்டி என்கின்ற எல்லைதனிலே அத்தகைய குலசேகர எல்லைக்கு செல்வதற்கு முன்பாக இறைவன் வந்து காலடி பதித்த அற்புத தடமாக உயர் ஆசி நூல் வழியாக கேட்டறிந்து உயர் தளம் வந்து அமர்ந்து உன்னத மக்களை எல்லாம் உத்தம மக்களை எல்லாம் தர்ம வழியிலே பயணப்பட எத்தனித்து நிற்கின்ற மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒருபடையாக இருக்கின்ற அற்புதமான எல்லைகளை தோறும் ஒவ்வொரு படையாக தேர்ந்தெடுத்து உத்தமமாக பிரபஞ்ச மகா சபையுடனே இணைத்து அற்புத பயணத்தை மேற்கொள்ள சிவனும் பேராற்றல்களும் இணைந்து பயணப்படுகின்ற பெரும் பயணத்திலே கிராம எல்லையிலே முதல் முறையாக அற்புதமான தலமதிலே வந்து அமர்ந்து அத்தகைய குலசேகர பெருமான் என்கின்ற அத்தகைய இரு நிலையை ஒரு நிலையாக கொண்ட நாமத்தையும் பட்டையும் அற்புதமாக ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவ விஸ்வ சபையாக திகழ்கின்ற அற்புதமான எல்லையிலே இருந்து அற்புத நாமத்தை தாங்கி நிற்கின்ற அத்தகைய ஈசன் அமர்ந்த திருத்தலத்திலே இருந்து முதல் கிராம பயணத்தை தொடங்க உயர்வாக உன்னதமாக ஒத்துழைத்த அத்தனை சீடர்களுக்கும் ஒருங்கிணைந்து மனதளவிலே குண அளவிலே இல்ல அளவிலே இல்சபை கண்டு அற்புதமாக நல் சபையோடு தொடர்புடைய யாவருக்கும் உயர் அனுகிரகங்களும் அஷ்ட லட்சுமி கடாட்சமும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் உங்கள் சபையில் அமர்ந்து இனிதாக ஆட்சி புரிவார்கள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி சபையின் உயர்வான அற்புதமான நிலைகளெல்லாம் ஒருங்கிணைந்து கிளை சபையாக உன்னதமான பிரபஞ்ச மகா சபையுடனே ஒருங்கிணைந்து பயணப்பட யாவரையும் வேண்டி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக சிறு ஒரு ஆசியாக அகத்தியன் அமர்ந்த அற்புதமான நிலையிலும் விஸ்வமித்ர மகரிஷி அழைத்து தல மகிமை வெட்டி தல பெருமை பற்றி ஓரிரு நிகழ்வுகளை உங்களிடம்
வழங்க விஸ்வாமித்ர மகரிஷியை வருக வருக என ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக, அற்புத பெருநூல் வழியாக, பெருமகா நூல் வழியாக எங்கும் காணா இறைவனை அழைத்து பேசுகின்ற ஒரே சபை என்கின்ற உன்னத நிறைவட்ட எங்கும் இல்லாத ஏற்றமிகும் சபைதனிலே விஸ்வாமித்ர மகரிஷியை குலசேகரபுரம் என்கின்ற அற்புதமான தலமதிலே இருந்து வாழ் மக்களுக்கு நல்ல ஆசி வழங்கி அற்புதமாக நற்பெரும் தலத்தின் சிறு உரை நிகழ்த்த அழைக்கிறோம். விஸ்வாமித்ர மகரிஷியே வருக வருக என அகத்தியத்தை பணிந்து விஸ்வாமித்ர மகரிஷி அழைக்கிறோம். அந்தமுமாய் சிவனும் சக்தியுமாய் குலசேகரப்பட்டினம் என்னும் இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக திருக்கைலாயத்தில் இருந்து தனது பரிவாரங்களுடன் மட்டுமன்று முப்பெரும் தேவர்களுடனும் வந்து நின்ற தலம் குலசேகரபுரம் என்னும் தலம். இதில் என்ன மகிமை காண வேண்டும், நாம் இங்கிருப்பவர்களை கண்டு அனைவரும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் நன்மை என்பதை செய்ய தன் மனதிலே எண்ணிய அத்தருணத்திலே அனைவரும் என் செய்கிறீர்கள் என்று வினவியதை விட என்ன செய்ய வேண்டும் என்று அக்கேட்ட மக்களுக்கு விஸ்வாமித்திரனின் பரிபூர்ண ஆசிகள் அகத்திய பெருமானின் திருவடியில் இருந்து. இக்கிராமமே இத்தலமே புண்ணிய தலமாக மாறியதற்கு காரணம் சிவசக்தி வந்து நின்ற தலம் மட்டுமல்ல, அவர்களின் ஒப்பில்லா நிகரில்லா ஆசிகளும் ஒப்பற்ற நிலைகளையும் இங்குள்ள அனைவருக்கும் பகிர்ந்து பரிமாணமாக அளித்த பின்பும் சங்கர நாராயணனாக இத்தலத்திலே அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று ஒரு சீடன் அன்று கேட்டதற்கிணங்க இங்கு அமர்ந்திருக்கிறார் சங்கர நாராயணன் என்னும் எனது தேவன். அதிலிருந்து இங்குள்ள அனைவருக்கும் இத்திருத்தலத்தில் வந்து பரிணமித்த அனைவருக்கும் இங்கிருந்து பெறப்படுவது என்னவென்றால், இங்கு வந்து நின்று நீங்கள் கேட்டவுடன் நிறைவேறும் என்னும் உயரிய நூல் தாங்கிய சீடர்களை விட உயரிய பலன்களை தரும் இத்தலமே குலசேகரபுரம் என்னும் தலம். புண்ணியத்தையே ஒரு ஊருக்காக தாங்கிய தலம் குலசேகரபுரம் என்பதை இச்சனத்தில் அனைவருக்கும் உணர்த்தி, அனைவருக்கும் நல்வாழ்வும் நற்கதிகளும் நற்புண்ணிய கதிகளும் சிவமகா வாழை சித்தரின் திருவடியிலிருந்து உங்கள் அனைவருக்கும் அகத்திய மகா சபையிலிருந்தும் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி இந்நிகழ்வுகளை சுப நிகழ்வாக தொடக்குகிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. Mm-hmm.